அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பை மீண்டும் கற்றுக் கொடுத்தபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. இப்போ கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம தேவனே ஸ்துதிக்கிறோம்ப்பா. சோதரம் 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 சர்வலோகத்துக்கும் கர்த்தாவே தேவனாக இருக்கிற ரட்சகாமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கர்த்தாவே உடைய திருவசனத்தை தியானிக்க முடியாக இந்த வார்த்தையை சொல்ல முடியாது கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே துதிக்கிறோம், சொல் உண்மை தாரும். கர்த்தாவே துதிக்கிறோம். தேவனே இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிற அப்படினால் அது கர்த்தாவே துதிக்கிறோம். நீர் அனுப்புகிற காரியமாக வாய்க்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே கேட்கிற மக்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகணும் சுவாமி. அதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கிருபையாரும் பொறுப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், வல்லமை. வல்லமை இல்லாத அந்த ஜீவியம் தோல்வியுள்ள ஜீவியம். அதில் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அது தோல்வியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிற திருவாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எபேசியர் 1 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது பார்க்கலாம். வாசிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆவியானவர் வல்லமை உள்ளவர். அவர் உன்னதத்தில் வந்த பலன் ஆனபடினால ஆவினாலே நீங்கள் உள்ளான மனிதனிலே வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினாலே உள்ளான மனிதனிலே அதாவது வல்லமை வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மிக பெரிதானது. அது மட்டுப்படுத்த முடியாத ஒன்று. ஆனபடினால அந்த வல்லமை தான் நமக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கும் அதாவது ஜீவியத்திற்கும் ஏற்றது. இந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்கு கவலைகள், துன்பங்கள், பாரங்கள், துக்கங்கள் இவைகளெல்லாம் வரும். ஆனபடினால் அது இல்லாத மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அதில் மனிதன் அவைகளை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வல்லமை வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். அதாவது தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய மனிதர்களை தோற்கடிக்கும்படியாக ஒரு எதிர் சக்தி இருக்கின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்திக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் வல்லமையற்றவர்களாக இருந்தால் அவன் தனக்கு இருக்கிற வல்லமையை கொண்டு அதாவது மனிதர்களை வீழ்த்துகிறான், கலங்கடிக்கிறான், என்னெல்லாமோ செய்கிறான். உலகத்தில் மிருகங்களைப் போல வாழ வைக்கிறான். அப்படினால் அதாவது வல்லமை வேண்டும். எதிராளியினுடைய எதிர்சக்தியுடைய வல்லமை மேற்கொள்வதற்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? நான் உங்களுக்கு வல்லமை தருகின்றேன், நான் உங்களுக்கு அதிகாரம் தருகின்றேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பொல்லாங்கனுடைய வல்லமை, அவனுடைய கிரியை, அவனுடைய எண்ணங்களை முறியடிக்கணும். அதற்கு உங்களுக்கு வல்லமை தேவை. அதை நான் தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 10 வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமா, அதை விட மேலான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யாருக்கு இந்த வல்லமை யார் நிறைய பெற்றுக் கொள்கிறார்களோ, பரிசுத்த ஆவி பெற்றிருந்தாலும் வல்லமை இல்லாமல் மக்கள் இருக்கிறதை காணுகின்றோம். அது ஏதோ அதாவது ஒரு வழக்க சொல்லை போல ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு அப்படி கழிக்கிறது அல்ல. அதாவது அந்த பரிசுத்த ஆவியினால் வல்லமை கொள்ள வேணும். அது வல்லமை உள்ளது, அது மேலே இருந்து வந்தது, உன்னதத்தின் பலன் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது.
தேவனுக்கு மகிமை. அப்படினால கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், எதிராளி சத்துரு, அதாவது அவனுக்கு ஒரு வல்லமை உண்டு, அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், நான் உங்களுக்கு வல்லமை தருகின்றேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனாகிய இயேசு சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் வீண் பொழுது போக்கி விடாதீர்கள். அதாவது பரிசுத்தாய் பெற்றவர்கள், அதாவது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் தருகிற அந்த பலத்தை கூடுதலாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவருக்கு ஒரு அளவு கிடையாது. அவரை மட்டிட்டவன் யார், அவரை அளந்தவன் யார் என்று வேதம் சொல்கின்றது. அதற்கு அளவே கிடையாது. அப்படினால அந்த வல்லமை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உள்ளான மனிதனை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சத்துருவை வெல்ல, மேற்கொள்ள, ஜெயிக்க நமக்கு அதாவது தைரியம் உண்டாயிருக்கும். அதில் சோர்ந்து போகிறதற்கு இல்லை, வீழ்ச்சி அடைவதற்கு இல்லை. அது மாத்திரமல்ல, நமது மூலமாக அநேகர் பயனடைவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதாவது பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டவர்களும் தங்களையே காத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும்போது பிறருக்கு பயன்பட முடியும். ஆனபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை, மகத்துவத்தை உலகத்திற்கு காண்பிக்க, இவர் கடவுள், இவர்தான் தேவன் என்பதை உலகுக்கு அறிவிக்கத்தான் நமக்கு பரிசுத்த ஆவி தந்திருக்கிறதை காணுகின்றோம். என்று ஆண்டவராகிய இயேசுவை அறிந்தவர்கள், கடவுளை அறிந்தவர்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகின்றார்கள், எல்லாமே செய்கின்றார்கள். ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. கர்த்தரை மட்டுமல்ல, தேடுகிறதோடு நின்றுவிடக்கூடாது. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு வல்லமை கொடுக்கின்றார். உள்ளான மனிதனிலே ஒரு பலனை அவர் கொடுக்கின்றார். அந்த பலன் மூலமாக அதாவது மனிதனுக்கு ஆரோக்கியமும் அவனுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகிறது, தைரியமும் உண்டாகிறது என்று காணுகின்றோம். ஒரு மனிதனுக்கு உயிர் இருந்தாலும் அவருடைய பாடியில் அதாவது பலன் இல்லாமல் போனால் ஒரு பயனும் இல்லை, ஒன்றுக்கு ஆகாது என்று நாம் காணுகின்றோம். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மனிதர்களாகிய பேதுருவும் தேவனுடைய மனிதராகிய யோவானும் 2 பேரும் தேவாலயத்துக்கு சென்றார்கள். அங்கே பிறவிலேயே சப்பானியாயிருந்த ஒரு மனிதன், அவனை தினமும் வழக்கம் போல கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலண்டை அவனை வைத்துவிட்டு போய்விடுவார்கள். அந்த ஆலயத்துக்கு வழிபாடு செய்ய போகிறவர்கள் எல்லாரும் அவனுக்கு உதவி செய்வார்கள், தர்மம் போடுவார்கள். ஒரு நாள் பரிசுத்தவான்கள் 2 பேரும் அங்கே ஆலயத்துக்கு சென்றார்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார் என்று. அவன் அதாவது நமக்கு விடுதலை தரப்போகிறார்கள் என்று அவன் நோக்கி பார்க்கவில்லை. நமக்கு இன்று காசு கொடுப்பார்கள், அதிகமாக கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து நோக்கி பார்த்தான். பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலன் சொல்கிறார், அதாவது நீ எதிர்பார்க்கிற அது என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதை நான் உனக்கு இன்று தருவேன். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதில் சில வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் தொடர்ந்து சில வசனங்கள் வாசிக்கணும். வாசிக்க. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பனியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நோக்கி பார் என்று சொன்னார்கள். அவர்களிடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறதை அவர்கள் அறிவார்கள். இந்த வல்லமை இன்று இந்த பிரவிச்சப்பானியை நடக்க பண்ணும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனபடினால நோக்கி பார்த்தபோது அவர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொண்ணும் மற்றவர்கள் இருக்கிற போது எங்களுக்கு வெள்ளி பொண்ணு ஒன்று கிடையாது.
அதாவது தேவனுடைய மனிதன் என்றால் பெரிய ஐஸ்வர்யவனாக அதான் ஆசீர்வாதம் என்று இன்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்படி இல்லை. அவன் தேவ வல்லமை உடையவனாக, தேவனோடு இருக்கிறவனாக, தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாக, அதாவது இவர்தான் தேவன் என்று ஜாதிகள் அறியும்படியாக அவன் தேவ வல்லமை இருக்க வேண்டும். ஆனபடினால அந்த வல்லமை அதாவது அவர்கள் இந்த பாசாக ஆரம்பித்தது. அதாவது அந்த வல்லமையை கொண்டு தன்னுடைய ஒரு கையினாலே வலது கையை கொண்டு அவனை தூக்கிவிட்டார். எவ்வளவு பெரிய பலன் பாருங்கள்! தூக்கிவிட்ட உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று நாம் காணுகின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 8வது வசனம் வாசிப்போம். அவன் குதித்திலிருந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். பிறவிலே தாயின் வயிற்றிலிருந்து வந்தது போற்கொண்டு காலூனாத மனிதன் இப்பொழுது குதித்து எழுந்துட்டான். அப்படி எழும்புகிறான். தேவனுக்கு மகிமை எழும்பி அவன் நடந்து, அதாவது தேவனை துதித்து கொண்டு அவன் தேவாலயத்திற்குள்ளே சென்றான். இதிலோ ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அந்த மனிதனுக்கு நடந்தது என்ன? இயேசுவின் வல்லமை, தேவனுக்கு மகிமை. அப்படினால திருச்சபையினுடைய ஊழியக்காரர்கள் இந்த நாளில் என்ன பெறணும்? தேவ வல்லமை பெறணும். இந்த தேவ மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் பாருங்கள். மேலே வாசித்தோம். அதாவது ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி வேளையில் கரெக்டாக ஆராதிக்கப்பட்டாங்க. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிரமாணங்களை, நியமங்களை, கட்டளைகளை கை கொள்ளுகிற மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனபடினால அவர்களிலே கட்டளை வல்லமை தங்கியிருந்தது. அவ்வளோக எழுதுகிறேன். அந்த வசனத்தை சின்ன வயதில் நான் பார்ப்பேன். ஜெப வேளையாகிய இன்றைக்கு பாருங்க, அதாவது 4 பாட்டு முடிஞ்ச பிறகு அதாவது காணிக்கப்படும் போது இன்றைக்கெல்லாம் ஆலயங்கள் அதெல்லாம் நடக்கிறது. அது வரைக்கும் வெட்டி பேசி வெளியிருந்து ஏதாவது கதை பேசிட்டு 4 பேர் 3 பேர் அதுக்கு பிறகு காணிக்க போட போகிறாங்க போகல என்று இவ்வளோ அலட்சியம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்று இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய மக்களே கவனமாக இருங்கள். தேவனை தொழுது கொள்கிற காரியத்தில் கவனமாக இருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இவர்களுடைய கர்த்தருடைய வல்லமை எப்படி தங்கிறது என்பதை நாம் அறியும் போது அவர்கள் தேவனுக்கு, தேவ ஆராதனைக்கு, தேவனுடைய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அவர்களிருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதம் நடந்தது. 10வது வசனம் வாசிக்கலாம். தேவாலயத்திலே அலங்கார வாசண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரையே தேவன் மரித்தோரிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாயிருக்கிற விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவர்கள் அதாவது சரியாக அவைகளை சொன்னார்கள். அதாவது இது எங்களுடைய சுய சக்தி எங்களுடைய சக்தி அல்ல, எங்களுடைய பக்தி அல்ல, எங்களுடைய முயற்சி அல்ல. நீங்கள் சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா, அந்த இயேசுவின் வல்லமைதான். அதுதான் இவனை குணமாக்கிட்டு எங்களை நீங்கள் பார்க்கிறதில் ஒன்றும் இல்லை என்று சொன்னதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அதாவது பிரதான ஆசாரியர்கள் பேதுருவையும் யோவானையும் ஒரு பெரிய கொலைகாரர்களை கூப்பிட்டு நடுவே நிறுத்தி, அதாவது நீங்கள் எந்த நாமத்தில் எந்த வல்லமையில் இதை செய்தீங்க என்று சொல்லி அவர்களை அச்சுறுத்த ஆரம்பித்தார்கள். பாருங்கள், அதாவது செய்தது என்ன? ஒரு மனிதன் பிறவிலிருந்தே சப்பானியாக இருக்கிறான்.
அவனால் உழைத்து சாப்பிட முடியவில்லை, பிறரை எதிர்பார்த்து கையேந்துகிற மனிதனாயிருக்கிறான். அவனை கிறிஸ்துவின் வல்லமை அவனை பிச்சைக்காரனா இல்லாமல், நோயாளியா இல்லாமல் குணமாக்கி மனிதனாக்கி விட்டது. அவன் இப்பொழுது குதித்தெழுந்து நடந்து தேவனை துதிக்கிறான். இதுதான் இன்று தேசத்தில் பொறாமையும், அதாவது தேவ ஜனங்கள் மேல் உண்டாகிற காய்மகாரமாக இருக்கிறது. தேவனுக்கு எதுக்கு? நன்மை செய்வதனால, அதாவது பிறருக்கு நன்மை செய்தபடினால குடித்து வெறித்து ஊதாரித்தனமாக அலைகிற மனிதன், குடும்பத்தை கவனிக்காமல் உழைத்து அவைகளெல்லாம் வீணாக செலவு பண்ணுகிற மனிதனை நல்ல மனிதனாக அந்த வல்லமை மாற்றி, அவனை நல்லவனாக மாற்றி, அவனை ஜனங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்துவது குறையாம். அப்படி செய்கிறவர்களை பிடித்து சிறையில் போடுங்க, அவனை கொல்லணும். ஏன்னா குடிகாரனை மாற்றி விட்டாங்க, அப்படின்னா அவனை கொல்லணும் என்று இன்றும் நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இங்கே அப்படித்தான் நடந்தது. 7வது வாக்கியத்தை வாசிக்கும், 4ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிக்கின்ற போது என்ன பண்ணாங்க? கொண்டு அவனை சுற்றி நின்றுகிட்டு நடுவே இவர்களை நிறுத்தி இந்த கேள்வி கேட்கிறாங்க. வாசிக்கலாம். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமான என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் தொடர்ந்து சொல்கிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த, அதை கூட வாசிக்கிறீங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள் அல்லவா? அவர் மரித்த கிறிஸ்து அல்ல, அவர் உயிரோடு எழும்பிட்டார். அவரை தேவ வல்லமையினால் அவர் உயிரோடு எழும்பி அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். தேவனுக்கு மகிமை. நீங்கள் சிலுவையில் அறிந்த அந்த இயேசுவின் வல்லமை இன்று நீங்கள் பார்த்த பிரவிச்சப்பாணி ஆகிய இந்த மனிதனை காலூன்றி நடக்க செய்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? அந்த வல்லமை, அதைத்தான் அப்போஸ்தலன் பேசினார் சபைக்கு. நீங்கள் பரிசுத்தாய் பெற்று ஏதோ பேருக்கு பற்றி அமைதியாக இருப்பதல்ல, அந்த பரிசுத்தாவினால் வல்லமை கொள்ளணும். அந்த பரிசுத்தாவியானவர் வல்லமையை நமக்கு தருகின்றார். அந்த வல்லமைக்கு அளவில்லை. அந்த வல்லமை பாசாகி அற்புதம் செய்யும், அடையாளங்களை செய்யும். கஷ்டப்படுகிற மக்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும், உதவி பண்ணும், நோயை குணமாக்கும். அப்படிப்பட்ட அற்புதத்தை இன்று நடத்தணும். அப்படினால் சபையாரே, நீங்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாய் புறப்படணும். அதற்காக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் இந்த இம்மைக்குரிய அழிந்து போகிற காரியங்களுக்காக அதிகம் கவலைப்பட வேண்டாம். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை பாஸ் பண்ண ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயோ கடன் பாரம் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் ஒன்று வேண்டாம். நீங்கள் அது உள்ளான மனிதனிலே பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவது அதை தேடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் அது தீர்த்து போடும். அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை இதெல்லாம் மாற்றி போடுவதற்கு தடையாக இருக்கிறவைகளை விக்கிரகம் பண்ணி போடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சத்துருடைய வல்லமை நொறுக்குவது என்றால் மனிதனுக்கு தேவ நன்மை கிடைக்க விடாதபடி, அவனை சந்தோஷமாக இருக்க விடாதபடி, அவனுக்கு விரோதமாக, அவனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, ஆவிக்குரிய ஜீவத்துக்கு விரோதமாக நடக்கிற கிரியைகளை, நடத்துகிற கிரியைகளை யார் செய்கிறார் என்றால் சத்துருதான். அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினால இதை செய்கிறான். அதை விட மிஞ்சின வல்லமை தேவன் தருகின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை விட பெரிய வல்லமை இயேசு தருகிறார். அவர் சொல்கின்றார், அப்படினால சாத்தானுடைய வல்லமையை அழிப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அந்த வல்லமை பெற வேண்டும் என்பது சபையை நடத்துகிற தேவ மனிதனுடைய வாஞ்சை. மக்களுக்கு அந்த வல்லமை இல்லாதபடியினால் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிறார்கள். அந்த வல்லமை இல்லாதபடியினால அவர்கள்
அவர்கள் சோர்ந்து போகின்றார்கள். தேவனுடைய காரியத்திலே குறைவுபட்டு போகின்றார்கள். அறிந்த கற்பனைகளையும் மீறுகின்றார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது நிறைய. தேவனுக்கு மகிமை. இதற்கு காரணம் அந்த வல்லமை இல்லை. அந்த வல்லமை இல்லை. பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. அதாவது பரிசுத்தாவின் அளவு என்ன? பெற்றது ஒரு குழந்தை அனுபவம் தான். அது மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் தான். அது வேறு ஒன்று வளர்ச்சி இல்லை. அதில் நிறைய படிகள் இருக்கிறது. அப்படினால்தான் அங்கே அப்போஸ்தலன் சொன்னார், என்னுடைய திருச்சபையினுடைய மக்கள் உள்ளான மனிதனில் பலன் உள்ளவர்களாக இருக்கணும். அதற்காக என்னிடத்தில் மன்றாடுகிறேன், அதற்காக நான் ஜெபம் பண்ணுகின்றேன் என்று சொல்லி, அதாவது பலகீனமாயிருக்கிறவர்களை எண்ணி, அதாவது மேய்ப்பனுக்கு, தேவனுடைய மனிதனுக்கு எவ்வளவு பெரிய கவலை இருக்கும் என்பதை இந்த சம்பவத்தில் அந்த வசனத்தை படிக்கும்போது நாம் அறிய முடியும். தேவனுக்கு மகிமை. அவர் எல்லாவற்றையும் அதாவது சேர்த்து வைத்து கொண்டுதான் இந்த ஒரே வார்த்தையை சொல்கின்றார். நீங்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாக பெறப்படணும். நீங்கள் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீர்கள். அந்த பரிசுத்தாவின் வல்லமையில் நீங்கள் பெருகணும். அதற்கு நான் ஜெபம் பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன வந்து பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் பின்மாற்றம் வாரத்துக்கு அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கோயிலுக்கு வர்றதும் அப்புறம் காணாமல் போகிறதும், இதனால் உங்களுக்கு ஏற்படுகிற தீமைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பது நீங்கள் அறியவில்லை. இது அப்போஸ்தலன் சபை ஆத்துமாக்களை நடத்துகிறவர் இதை அறிந்திருக்கிறபடினால், ஆண்டவரே திருச்சபையுடைய மக்களுக்கு வல்லமை கொடுமப்பா, வல்லமை கொடும். உள்ளான மனிதனில் வல்லமை கொள்ளட்டும். அதாவது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுதான். அந்த உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு வல்லமை வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் போகிறேன், பிதாவின் சுத்தம் செய்துவிட்டு பரலோகத்துக்கு போகிறேன். அப்படினால் நான் போய் உன்னதத்தின் பலனை தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அங்கிருந்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் அதுவரைக்கும் காத்திருக்கணும். அதுவரைக்கும் எருசலேமை விட்டு போய்விடாதீர்கள், அங்கேயே இருங்கள். ஆண்டுடைய கிரியைகளை சிலவெல்லாம் பார்க்கும்போது, அதாவது நேரத்தையும் வேலைகளையும் சொல்ல மாட்டார், அவருடைய வருகையை பற்றியும் சொல்லவில்லை. மற்றபடி அவர் செய்ய போகிற கிரியைகளுக்கும் அதாவது டேட்டராக சொல்ல மாட்டார். பரிசுத்த ஆவிக்கு காத்திருங்க என்று சொல்லிவிட்டு போனாரே வெளியே எத்தனை நாள் காத்திருங்க என்று சொல்லலை. அதே வண்ணமாக அவர் செய்ய போகிறதை அவர் அறிவார். ஆனபடினால் அவர் சீடர்களுக்கு சொன்னார், காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதீர்கள், பரிசுத்தாய் பெறாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, பிரயோஜனம் இல்லை. என்னால் உலகத்தில் ஒரு சக்தி இருக்கிறது, அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீ வல்லமை இல்லாமல் எழுப்பி போய் சுவிசேஷம் சொன்னால், அதாவது மனம் திரும்புங்கள் என்று சொன்னால், நீ அந்த காரியத்தை அறிவித்தால் அது சத்துரு ஒன்றை மேற்கொள்வான். அப்படினால உன்னத பலன், அந்த பலனை பெற்ற பிறகு இறங்கி நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கள். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இதை பற்றி சொல்லுங்கள். அதற்கு மாறாக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். லூக்கா 24 47 முதல் 49 வரை. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லியிருக்கிறார். உடனே ஓடி போவதில்லை, அதற்கு அந்த உன்னத பலன் வேண்டும். அப்படினால அதாவது மனம் திரும்புதல், கெட்டவழியில் போகிற மனிதனுக்கு மனம் திரும்ப என்று சொல்வதற்கு வல்லமை வேணும். ஏன்னா அவனை கெட்டவழியில் நடத்துகிறது இன்னொரு சக்தி நடத்தி கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு வல்லமை வச்சிருக்கிறான். அவன் அந்த வல்லமையினால தான் அறிவுடைய மனிதர்களையும் அவன் கிடைக்கிறான். ஏன்னால் அந்த அவனுக்கு ஒரு வல்லமை உண்டு, அந்த வல்லமையினால் அப்படி செய்கிறான். ஆனபடியினால் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு அது எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் போய் அந்த உன்னதத்தின் பலனை அனுப்புவேன். அவர் பூமியில் இருக்கும்போது இந்த வேலைகள் எல்லாம் செய்தார். மனம் திரும்ப சொன்னார். பாவ மன்னிப்பை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது அவர் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போகின்றார். இப்போ நீங்கள் உங்களை இதற்கு சாட்சியாக வைக்கிறேன். அப்படினால் நீங்கள் வெறும் மனிதர்களாக போய் இது செய்ய முடியாது. ஏனென்றால் அதன் சக்தி ஒரு சக்தி உலகத்தில் இருக்குது.
அவங்ககிட்ட சில வல்லமைகள் இருக்கிறது. அப்படினால நீ அதை விட ஒரு உன்னதத்திலிருந்து வருகிற பலனை, இந்த பூமியிலிருந்து வருகிற பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வேலை செய்ய. அப்போ சத்துருவங்களை மேற்கொள்ள மாட்டான். அவனுடைய சகல கிரிகளை மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வேலையை செய்யணும். மற்றபடி இல்லாவிட்டால், அதாவது ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொன்னால் அவர்களை கட்டி வைத்திருப்பது ஒரு அசுத்த வல்லமை. அவன் வல்லமையினால் கட்டி வச்சிருக்கிறான். அந்த வல்லமைக்கு விரோதமாக, அதாவது அதற்கு மேற்பட்ட ஒரு அதிகாரத்தோடு அந்த சக்தியை அடக்கிவிட்டு அந்த ஆத்மா விடுதலையாக்கணும். அதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வல்லமை, உன்னத வல்லமை வேண்டும். ஆத்மாதாயம் பண்ண வேண்டுமா? வல்லமை வேண்டும். வல்லமை இல்லாவிட்டால் பண்ண முடியாது என்று நாம் இதில் நிறைய அனுபவங்கள் உண்டு. சொன்னவர்களை நான் கேட்டிருக்கிறோம். ஐயா, அந்த சோதனைக்கு போய் நேற்று ஆலோசனை சொல்லிட்டு வந்தால் ராத்திரி ஒரே போராட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நாம் இந்த உன்னத வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருந்தால்தான் அந்த தீய சக்திகளில் இருக்கிற டூப்ளிகேட் வல்லமையை நாம் நிக்கிரகம் பண்ணி அந்த பணியை செய்ய முடியும். அதான் கர்த்தர் சொன்னார், அது மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கணும். அதற்கு நீங்கள் சாட்சிகள் உங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் பிதாவினுடைய வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த தெய்வீக பலத்தை அனுப்புவேன். பிதாவுடைய வாக்கு தத்துவம் அது நிறைவேறும் வரைக்கும், அந்த வல்லமை உங்களிலே செயல்படும் வரைக்கும் காத்தே இருங்கள். எருசலேமில் காத்திருங்கள், எருசலேமிலே தரித்திருங்கள். தரித்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி செய்வீர்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தையும் நான் வாசித்து விடலாம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்தில் வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசுவிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. இந்த வல்லமையைத்தான், இந்த அதிகாரத்தை தான் தேவன் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சீடர்களுக்கு கொடுத்தார். அதைத்தான் பெற்றுக்கொள்ளுங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த வல்லமையை நிறைவாய் பெற்றவர் இயேசு ஒருவரே. ஆனபடினாலே அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அந்த வல்லமை அவர்களிருந்து பாஸ் ஆயிற்று, அவர்களிருந்து வெளியானது ஆகிய நோயாளி இருந்தவர்களை குணமாக்கிச்சு என்று நாம் காணுகின்றோம். இந்த வல்லமை நான் அனுப்புவேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். அந்த வல்லமை இந்த வேலையை செய்யும். இதன் மூலமாக ஜனங்கள் என்னை கண்டுகொள்வார்கள். நீங்கள் பெரிய மீட்டிங் போட்டு பேசுகிறதை விட உங்களில் இந்த வல்லமை வெளிப்பட்டு விட்டால் கூட்டம் கூட்டமாய் மக்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், நன்மை பெறுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, பேரளவுக்கு வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை வைத்துக்கொண்டு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை செய்யாதீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகின்றது. கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லியிருக்கிறது. அப்படினால் இன்று கேட்ட சத்தியம் உள்ளான மனிதனிலே வல்லமை கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற வேண்டும். பெற்று உலகுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரமா, சோதரங்கள் தான் உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே வெளிப்படுத்த கிருபை செய்து அனுப்பின காரியமாய் வாக்கட்டும். நல்ல பூமியிலே நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அதிக பலனை கொடுக்கட்டும். கர்த்தாவே, மக்கள் இவைகளை சரியாக உணரட்டும். ஆமென். கர்த்தாவே, உங்களுடைய திருவசனத்தை சரியாக கை கொண்டு அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு உலகிற்கு சுடர்களாய் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எண்ணற்ற மக்கள் கட்டுகள் சாத்தானால் அவனுடைய அதிகாரத்தினால் கட்டு வைத்திருக்கிறதை காணுகிறோம். அந்த கட்டுகளை அறுத்து ஆத்மாக்களை வெளியே கொண்டு வர ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உண்மை அறிந்தவர்களுக்கு நீர் பலன் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உள்ளே இருக்கிற மனிதன் பலன் கொண்டவனாக இருக்க கிருபை ஆசீர்வதியும்.
இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தாவே கிருபையால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென்.